இந்தியாவின் தொழில்நுட்ப நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அதாவது சிலிகான் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெங்களூர் மாநகரத்தை அங்குலமா செதுக்கினதுல முக்கிய பங்கு வகிச்சவர் இவர். இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற மிகப்பெரிய மேம்பாலங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனிங்க, அது மட்டும் இல்லாம பெங்களூருடைய சர்வதேச விமான நிலையம், இது எல்லாம் நிறுவனது இவருடைய ஆட்சி காலத்துல. இவருடைய ஆட்சி காலத்துல சிங்கப்பூர் லெவலுக்கு நான் பெங்களூரை கொண்டு வர போறேன்னு சொல்லி இவர் முன்மொழிஞ்சு அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சவர். அதாவது இந்தியாவுடைய சிலிகான் சிட்டியா நான் பெங்களூரை மாத்துவேன் அப்படின்னு சொன்னவர் இவர் கர்நாடக மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக, கர்நாடக மாநிலத்துடைய மந்திரியாக, கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதல்வராக, மராட்டிய மாநிலத்துடைய கவர்னராக, மத்திய அமைச்சரவை, அதாவது மன்மோகன் சிங்குடைய கவர்மெண்ட்ல மத்திய அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து பல சாதனைகளை செஞ்சு கர்நாடக மாநிலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இருந்து கடைசியாக 2017 பிஜேபியில் சேர்ந்து பிஜேபியில் முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி 2023 நிரந்தர அரசியல் ஓய்வு பெற்று நேற்று காலமான திரு SM கிருஷ்ணா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்சயன், பெங்களூரில் இருந்து. 1999 இருந்து 2004 வரலும் கர்நாடகாவுடைய சிஎம்மாக இருந்தவர் இது SM கிருஷ்ணா. 99 நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். 2004 வரும் நான் பெங்களூர்ல SM கிருஷ்ணாவுடைய நேரடி ஆட்சியை கண்ணால பார்த்தன்ற முறையில சில விஷயங்களை SM கிருஷ்ணாவை என்னால அவருடைய ஆட்சியை பத்தி சொல்ல முடியும். அதாவது அவருடைய ஆட்சி காலத்துல மிக முக்கிய 2 நிகழ்வுகள் நடந்தது. அந்த 2 நிகழ்வுகளும் கர்நாடக தமிழர்கள் பாதிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதை தவிர்த்து கர்நாடக தமிழர்களை பாதுகாத்ததுல மிக முக்கியமான ஒரு பங்கு SM கிருஷ்ணா அவர்களுக்கு உண்டு. அதாவது 1991 காவேரி கலவரம் நடந்த போது பங்காரப்பா கர்நாடகாவுடைய சிஎம்மாக இருந்தாரு. அவர் மனதை வைத்திருந்தால் அன்னைக்கு காவேரி கலவரம் நடக்காமல் தடுத்திருக்க முடியும். ஆனா அதே போல ஒரு சூழல் 2004 அவருக்கு ஏற்பட்ட போது கூட தமிழர்களுக்கு அரணாக நின்றவர் SM கிருஷ்ணா அவர்கள். அதனால அவரை பற்றிய வீடியோ நம்ம சேனல்ல போடணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். 1932 மண்டியா மாவட்டத்துல மத்தூருங்கிற ஒரு கிராமத்துல, சோமன்ஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல SM கிருஷ்ணா பிறக்கிறாரு. அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வி மைசூர் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. அங்க படிச்ச பிறகு என்ன பண்றாருன்னா பெங்களூர்ல லா காலேஜ் முடிக்கிறாரு. தன்னுடைய மேற்படிப்பு அமெரிக்காவுடைய டெக்சாஸ்ல முடிக்கிறாரு. அதன் பிறகு வாஷிங்டன்ல தன்னுடைய 2வது மேற்படிப்பு முடிச்சு பட்டம் பெற்று இந்தியா திரும்புறாரு. 1962 சுயேட்சையாக மத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சுயேட்சையாக நின்று வெற்றி பெறாரு மத்தூர் தொகுதியில. அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அதாவது தன்னுடைய 3வது வயதிலே மகாத்மா காந்தி அவர்களை சந்திச்சவர் SM கிருஷ்ணா அவர்கள். இதை பல இடங்கள்ல SM கிருஷ்ணா அவர்களை பதிவு செய்தார். நான் மகாத்மா காந்தியவே சந்திச்சவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 1934 நான் மகாத்மா காந்தியை சந்திச்சேன்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கம் உள்ள ஒரு குடும்பம். அதனால 1962 அவர் அங்க எம்எல்ஏவாக ஆகிறார். சுயேட்சையா சோசலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில போய் அவர் சேர்றாரு. அதுக்கப்புறம் 1968 அந்த தேர்தலை சந்திக்கிறார். பிரஜா சோசலிஸ்ட் கட்சியின் சார்பாக 68 தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். அதன் பிறகு 1971 இந்திரா காந்தி தலைமையில காங்கிரஸ்ல இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறாரு. அதன் பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தான். அதன் பிறகு இந்திரா காந்தி மந்திரி சபையில மந்திரியாக இருக்கிறாரு. அதே போல ராஜீவ்காந்தி அமைச்சர்கள் அமைச்சராக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார். அதன் பிறகு 89 மீண்டும் கர்நாடக பாலிடிக்ஸ்க்கு திரும்பி பங்காரப்பாவுடைய ஆட்சியை கவிர்த்து அந்த கர்நாடக சிஎம்மாக நான் ஆகணும்ன்றதுக்காக ஆட்சியை கவிர்த்து கர்நாடகாவுடைய முதல்வராக ஆகணுன்ற ஆசையோட கர்நாடக பாலிடிக்ஸ்க்கு வராரு. ஆனாலும் அன்னைக்கு இருந்த சூழல்ல அவரால் ஆக முடியல. வீரப்ப மொய்லி அவர்கள் கர்நாடகாவுடைய சிஎம்மாக ஆகிறார், முதல்வராக ஆகிறார். அதன் பிறகு 1999 கர்நாடகாவுடைய சட்டமன்ற தொகுதியில 132 இடங்கள்ல காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலில் இன்னைக்கு இருக்கிற எடியூரப்பா தோற்கிறாரு. தேவேகவுடா அவர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் தோற்கிறாரு. அதே போல இன்னைக்கு இருக்கிற கர்நாடக முதல்வரான சித்தராமையா தோற்கிறாரு. குமாரசாமி தோக்குறாங்க.
ஒட்டுமொத்த கர்நாடகாவுடைய பெருந்தலைகள் எல்லாம் தோற்கிறாங்க. அந்த தேர்தலில் 132 இடங்களை வந்து கைப்பற்றி காங்கிரஸ் அறுதி பெருமையோடு ஆட்சி அமைக்குது. முதல்வராக 1999 பொறுப்பேற்கிறாரு. 2004 வரலும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு 230 நாட்கள் வந்து கர்நாடகாவுடைய சிஎமாக அவர் இருக்கிறார். அவராக முன் வந்து 2004 நடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து கர்நாடகா சட்டமன்ற தேர்தலையும் வந்து அவர் சந்திக்கிறார். அவர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய நிகழ்வுகளும் நடக்குது. ஒண்ணு, கர்நாடகாவுடைய சூப்பர் ஸ்டார் பார்க்கப்படுற டாக்டர் ராஜ்குமார் வந்து சந்தன கடப்பு வீரப்பினால வந்து கடத்தப்படுறாரு. அது ஒட்டுமொத்த பெங்களூரு வந்து பெரிய பதட்டத்துக்குள்ளாகுது. அந்த கலவரத்தை வந்து நேரடியாக மத்தியில வந்து மீண்டும் வந்து தமிழர்கள் மீது வந்து ஒரு வன்மம், ஒரு பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு தடுத்து டாக்டர் ராஜ்குமார் அவர்களை மீட்டு வருவது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு முதல்வரான ஜெயலலிதாவோட பேச்சுவார்த்தை நடத்தி, எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தி, தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்தோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு பேசி, ஐயா பழநெடுமாறன் தலைமையிலையும் குளத்தூர் மணி தலைமையிலையும் வந்து ஒரு குழு உருவாக்கப்பட்டு பழநெடுமாறன் நேரடியாக காட்டுக்கு சென்று டாக்டர் ராஜ்குமார் அவர்களை வந்து மீட்டெடுத்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து 108 நாட்கள் வந்து வீரப்பனோடு இருந்து 108 நாட்களுக்கு பிறகு வந்து மீட்டு கொண்டு வரப்படுறாங்க. 108 நாளும் வந்து இரவு பகலா நான் தூங்கலை அப்படின்னு சொல்லி எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து தன்னுடைய சுயசரிதையை வந்து பதிவு பண்றாரு. ஆனா 108 நாட்கள் நான் கஷ்டப்பட்டு நான் டாக்டர் ராஜ்குமாரை மீட்டு வந்த போது விதோன்சௌதாவில் நடந்த பிரஸ் மீட்ல வந்து டாக்டர் ராஜ்குமார் எந்த இடத்துலயுமே என்னுடைய பெயரை வந்து பதிவு பண்ணல அப்படிங்கிறத அவர் வந்து வருத்தத்தோடு தன்னுடைய சுயசரிதையில வந்து பதிவு பண்றாரு. அது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, டாக்டர் ராஜ்குமாருடைய பேரை வந்து பதிவு பண்றதுக்கு மறந்துட்டாரா இல்ல வேணுமே தவிர்த்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எஸ்.எம். கிருஷ்ணா வந்து தன்னுடைய சுயசரிதையில வந்து பதிவு பண்றாங்க. 2 விஷயம் நடந்ததா சொன்னேன். ஒன்னு, டாக்டர் ராஜ்குமார் கடத்தல். இன்னொன்னு, அவருடைய ஆட்சி காலத்துல வந்து கர்நாடகா மழையே பெய்யல, பெரிய வறட்சிக்கு உள்ளாவது கர்நாடக மாநிலம். அதனால வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது, காவேரி போராட்டங்கள் வந்து சுருவாச்சு, காவேரி போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால வந்து கர்நாடக மாநிலம் முழுவதும் வந்து ஒரு பெரிய வந்து சிக்கலுக்கு உள்ளானது. அதாவது விவசாயிகள் எல்லாமே காங்கிரஸ் மீது வந்து ஒரு அதிருப்தி நிலைக்கு வந்து போனாங்க. அதையெல்லாம் வந்து நேரடியாக களத்துக்கு சென்று விவசாயிகளை சந்திச்சு அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து சுமூகமாக முடிச்சு பிறகு எந்த ஆட்சியிலுமே ஏற்படாத வகையில அந்த ஆட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டது. மழையே இல்லாம வறட்சி ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து காவேரி உருவாக்கும் ஒரு சூழல் இருந்த போது கூட அதை மிக கவனமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து வச்சவர் வந்து எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள். அதன் பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் மாநகரத்தை வந்து சிங்கப்பூர் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு. ஆனாலும் அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மக்கள் வந்து இவர் வந்து நகரங்களை வந்து அபிவிருத்தி பண்ற ஒரு நபராக தான் இருக்கிறாரு, இவர் வந்து கிராமப்புற மக்களை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை, கிராமப்புற மக்கள் எங்களை போன்ற விவசாயிகள் எங்களை போற பாமர மக்களை வந்து இவர் கவனிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த தேர்தலில் வந்து பிஜேபி வந்து காங்கிரஸை வீழ்த்தியது. அதனால வந்து காங்கிரஸ் வந்து அந்த தேர்தலில் வந்து தோல்வியாருது. இதை கருத்தில் கொண்டு 2004 வந்து இந்தியாவுடைய பிரதமர் யாரு அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு உயர்மட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த பேச்சுவார்த்தையில் என்னுடைய பேரும் இருந்தது. இந்தியாவுடைய பிரதமராக வேண்டிய நபர்கள்ல பட்டியலில் என்னுடைய பேரும் இருந்தது சொல்லி தன்னுடைய சுயசரிதையில வந்து எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து பதிவு செய்தார். 2004 ஒருவேளை மன்மோகன் சிங் இல்லடானா எஸ்.எம். கிருஷ்ணாவோட நான் வந்து இந்தியாவுடைய பிரதமராக ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றார். ஒருவேளை எஸ்.எம். கிருஷ்ணா இந்தியாவுடைய பிரதமராக ஆகியிருந்தால் கர்நாடக மாநிலத்திலிருந்து 2வது பிரதமராக எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து ஆகியிருப்பார். இதை வந்து தன்னுடைய சுயசரிதையில வந்து எஸ்.எம். கிருஷ்ணாவே வந்து பதிவு செய்தார். அதன் பிறகு மன்மோகன் சிங் வந்து பிரதமரான பிறகு 2004 இருந்து 2008 வரலும் மராட்டிய மாநிலத்துடைய கவர்னராக பொறுப்பேற்கிறார். 2008 என்ன பண்றாருன்னா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு 2009 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் தன்னுடைய சொந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று அவர் வந்து போறாரு நாடாளுமன்றத்தில். 2009 வெற்றி பெற்ற பிறகு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து 2009 மீண்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சதுல வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர் வந்து பதவியேற்கிறார். அப்படி பதவியேற்ற அவர் வந்து ஒரு முறை வந்து ஐநா சபையில பேசும்போது சில புள்ளி விவரங்களை வந்து கவனக்குறைவாக அவர் வந்து பேசுனதுனால சோனியா காந்தியால கிட்டத்தட்ட வந்து 80 வயது, அதாவது 80 வயசு அவர் அந்த நேரத்தில் நெருங்கி இருக்கிறதுனால வந்து அவரை என்ன பண்றாங்கன்னா அந்த பதவியிலிருந்து அவரை வந்து எடுக்கிறேன், என்னுடைய வாழ்நாளிலெல்லாம் வந்து நான் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறேன்,
என்னையே வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து அவமதிக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கட்சியில இருந்து வெளியே வந்துடுறாரு. நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன பண்றாருன்னா 2017 வந்து திரு எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா பிஜேபியில போய் இறங்கினார். 2017 இருந்து 2023 வரலும் பிஜேபியில போதிய அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கியத்துவம் தராதனால அரசியல் வாழ்விலிருந்து நான் முழுசாக வந்து விலகி கொடுக்குறேன்னு சொல்லி விலகி போயிடுறாரு. அவரோட குடும்பத்தை பத்தி பார்ப்போம். எஸ்.எம். கிருஷ்ணாவுக்கு வந்து பிரேமான்னு அவங்களுடைய மனைவி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 மகள்கள் மட்டும்தான். அதாவது ஆண் பிள்ளைகள் இல்லை, அதனால 2 மகள்கள். ஒருத்தர் பேர் வந்து மாளவிகா, இன்னொருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பாவி. 2 மகள்கள். இந்த மாளவிகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்னு சொல்லி அந்த காஃபி டேன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. மிகப்பெரிய தொழிலதிபர் அவரை தான் வந்து திருமணம் செஞ்சு தராங்க. அவர் வந்து நேத்ராணையில வந்து 2019 வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போறாரு மாளவிகோடைய மனைவி. 2வது மகளான சம்பாவி வந்து வெளிநாட்டுல வந்து தன்னுடைய குடும்பத்தோட போயிட்டு அங்க செட்டில் ஆகி அங்க குடும்பம் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாளவிகாவுடைய மகன் இருக்கார்ல, அந்த மகனுக்கு தான் இன்றைய கர்நாடக மாநிலத்துடைய துணை முதல்வரான டி.கே. சிவகுமாரோடைய மகள் ஐஸ்வர்யா வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. அதாவது எஸ்.எம். கிருஷ்ணாவுடைய மகளும் இன்னைக்கு கர்நாடகா துணை முதல்வரான டி.கே. சிவகுமாரோடைய குடும்பமும் சம்பந்தம் செஞ்சிருக்காங்க. இந்த இறப்பு கூட போன டி.கே. சிவகுமார் சொல்றாரு, என்னுடைய அரசியல் வழிகாட்டியாக வந்து நான் எஸ்.எம். கிருஷ்ணாவை தான் நான் பதிவு செய்வேன். என்னுடைய வாழ்வில் நான் சில தவறுகள் செஞ்சிருக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வழிகாட்டிருக்காரு. நான் சில நல்லது செய்திருக்கும் போதெல்லாம் என்னுடைய முதுகு தட்டி என்னை பாடிட்டு சொல்லி கர்நாடகாவுடைய துணை முதல்வரான டி.கே. சிவகுமார் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால என்னுடைய அரசியல் வழிகாட்டியை நான் யாரை சொல்லுவேன்னா எஸ்.எம். கிருஷ்ணாவை தான் சொல்லுவேன் சொல்லி அதையும் பதிவு செஞ்சு கர்நாடக மக்களால வந்து இந்த சிலிகான் சிட்டியோடைய தந்தை, அதாவது கர்நாடகாவுடைய தொழில்துறை மென்பொருள் துறையில வந்து ஒரு புரட்சி செஞ்சவர்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் வந்த காலத்துல வந்து 16,000 கோடி தான் வந்து பட்ஜெட். அதுக்கப்புறம் வந்து 43,000 கோடி வரலும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்றாரு. கிட்டத்தட்ட வந்து 60% 65% வந்து கர்நாடகாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து அவர் வந்து வேகமா கொண்டு செஞ்சவர்ல முக்கியமான ஆள் வந்து எஸ்.எம். கிருஷ்ணான்னு சொல்லப்படுது. அவர் வந்து எந்த அளவுக்குலாம் வளர்ச்சியை கொண்டு வந்தார் அப்படின்னா, அவருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்திலேயே வந்து மதிய உணவு திட்டம் இருந்துச்சு. ஆனா கர்நாடகாவில் இவர் ஆட்சி காலத்துல தான் வந்து பள்ளிகள்ல, அதாவது அரசு பள்ளிகள்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து அரசு பள்ளிகள்ல வந்து மதிய உணவு திட்டத்தையே கொண்டு வராரு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் பெங்களூர்ல நிறைய தொழில்துறைகள் வருது. கிட்டத்தட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா பரமேஸ்வர் வந்து பதிவு பண்றாரு, அவர் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு மாதமும் 3,000 கம்பெனிக்கு வந்து பெங்களூருக்கு வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு நேற்று. அந்த அளவுக்கு வந்து உலக நாட்டில் உள்ள எல்லா தொழில்துறை கம்பெனிகளும் வந்து பெங்களூர்ல வந்து முதலீடு செய்வதற்கு வந்து பெருமளவுல வந்தாங்க அவருடைய ஆட்சி காலத்துல. அதே போல எஸ்.எம். கிருஷ்ணா ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் படிச்சவர்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் லெவல்ல வந்து அவர் நாலேஜ் பெற்றதா இருந்தாரு. கம்ப்யூட்டர் துறையில வந்து பெங்களூரை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுன்றதுக்காக விப்ரோ கம்பெனியுடைய பிரேம்ஜி, இன்போசிஸ் கம்பெனியுடைய நாராயணமூர்த்தி, மைக்ரோசாப்டோடைய பிரதீப், இவங்க 3 பேரையுமே வந்து எந்நேரமும் தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் பெங்களூர்ல எந்த அளவுக்கு வந்து சிங்கப்பூர் லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பெரிய ஜாம்பவான்களையும் தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு அவரு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து நிறைய குடிநீர் திட்டங்கள், பெங்களூருடைய சர்வதேச விமான நிலையங்கள், நிறைய பெங்களூர்ல இருக்கிற நிறைய மேம்பாலங்கள் இதெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து பெங்களூருடைய கர்நாடகாவுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்கு வகிச்சவர் வந்து எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள். கர்நாடக மக்களுடைய ஒவ்வொருடைய மனங்களிலும் வந்து இடம் பிடிச்சிருக்கிற வந்து எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள். இந்த நேரத்துல வந்து கர்நாடக மக்கள் பெரும் துயரத்துல வந்து ஆயிட்டிருக்காங்க. கர்நாடக அரசாங்கம் 3 நாள் துக்கத்தை வந்து அனுசரிக்குது. இன்னைக்கு வந்து பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து விடுமுறை விடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 3 நாள் வந்து அரசு அலுவலகங்கள்லாம் செயல்படாதுன்னு சொல்லி துக்கத்தை அனுசரிச்சு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. கர்நாடக மக்களோடு சேர்ந்து கர்நாடக வாழ் தமிழரான நானும் கர்நாடக தமிழர்களும் வந்து அவங்களுடைய துக்கத்துல பங்கெடுக்கிறோன்றதை இந்த வீடியோ மூலமா பதிவு செஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.